ஓகே, நெக்ஸ்ட் நான் ரோல்ஸ் ஆட் பண்ணுறேன். ரோல்ஸ் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ரோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூசர் போகணும், செக்யூரிட்டி கன்சோல். யூசர் 3 ரோல் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் இப்போ ஜிஎல் பார்க்குறதுக்கு ஜென்ரல் லெஜர் ரிலேட்டட் ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஜென்ரல் அக்கௌண்டன்ட், ரோல்ஸ் சூஸ் பண்ணுறப்போ எப்போதும் ORA_GL ஜென்ரல் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஸோ இப்போ வந்து லெட்ஜர் வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து ரோல் செட் பண்றோம் கரெக்டா? ம் இப்போ இந்த ரோல்ஸ் ஆ. இல்லாமல் உங்களுக்கு இந்த மாடியூலே இருக்காது. ஓ, ஃபைன் அதனால ஃபைன். தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரோல்ஸ் பெர் ப்ரிவி பெர் ப்ரிவிலேஜஸ் தான் மாடியூல்னு சொல்லுவாங்க. மாடியூல்ஸ்க்கு பெர் ப்ரிவிலேஜஸ், அதுபடி தான் நம்ம ஆரக்கிள் ஃபியூஷனுக்கு பே பண்ணுவோம். ஆ, ஓகே. ஒரு ரோல்ஸ் நம்ம எப்படி இந்த மாடல் யூஸ் பண்ணுறோம்னு நம்ம பே பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ரோல்ஸ்லேயும் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அதனால தான் ப்ரிவிலேஜஸ் பெர் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் லெஜர் ஜென்ரல் அக்கௌண்டன்ட், ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர், இந்த ரோல்ஸ்லாம் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். இந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கறனால தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது ஜென்ரல் லெஜர். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் கொடுத்துட்டேன். கண்ட்ரோலர், நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், எல்லாம் ஜிஎல் ரிலேட்டட் ரோல்ஸ், ORA__ வரும். நெக்ஸ்ட்டு CFO, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். இதெல்லாம் ஜிஎல் ரிலேட்டட் ரோல்னால இது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், அது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், ORA. அவ்வளோதான், இந்த ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன் இந்த யூசருக்கு. இப்போது டன். இப்போது நான் இந்த ஹோம் பேஜ் வரேன். இப்போ இதில் உங்களுக்கு ஜென்ரல் அக்கௌண்டன்ட்னு இருக்கான்னு பாருங்கள். இருக்காது, மாடியூல் நேம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வர இருக்குது. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்குது, டூல்ஸ், அதர்ஸ். ஜென்ரல் அக்கௌண்டிங்கிறது இல்லை. மாடியூல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இங்கே இருக்காது. லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜென்ரல் அக்கௌண்ட்ன்ற மாடியூல் ஓப்பன் ஆகிடும். சாம்பிள் அண்டர் ஸ்கோர் யூசர்.
நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரல் அக்கௌண்ட்ன்ற டேப் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் ஜென்ரல் அக்கௌண்டிங் மாடியூல் வந்துச்சா? இந்த மாடியூல்ஸில் தான் நம்ம சேனல்ஸ். இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் ஸ்ப்ரிங் போர்டில் கிளிக் பண்ணோன்னா அது கீழே ஆப்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஸ் கீழே தான் உங்களுக்கு நம்ம டாஸ்க்ஸ் இருக்கும். ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டு, சேனல்ஸு, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சென்டர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சேனல்ஸ் பேஜ் என்டர் பண்ணுறேன். நமக்கு ஆக்சஸ் இல்லை இந்த பேஜை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் மாடியூல்குள்ளே போகலாம். ஆனால் ப்ரைமர் லெஜர் இருந்தால் தானே ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பேஜ். அதனால் டேட்டா ஆக்சஸ் கொடுத்தா தான் நம்ம இந்த பேஜஸில் இருக்க டேட்டாஸ் பார்க்க முடியும், சேனல்ஸ் போட முடியும் எல்லாமே. அதுக்காக டேட்டா ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டு வரோம். மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். இப்போ யூசரில் ஆட் பண்ணுறேன். யூசர் நேம் சாம்பிள் யூசர். ஜென்ரல் அக்கௌண்டன்ட். டேட்டா ஆக்சஸ் செட் கொடுத்துட்டு நம்மளோட செட் ஆட் பண்ணணும். நம்மளோட ப்ரைமர் லெஜர் பியூடிபிஎல். நெக்ஸ்ட்டு நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். நெக்ஸ்ட்டு பியூடிபிஎல். நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஃப்ஓ ஆட் பண்ணோம், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். அது நம்ம ப்ரைமர் லெஜர் லெவல்லே கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு, ஏன்னா லெஜர் மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர். ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வேணாம், அதான் சீஃப் இது கொடுத்தாச்சு. அதனால் கண்ட்ரோலர் மட்டும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா டேட்டா ஆக்சஸ் கொடுத்தாச்சு. யூசர் வித்தவுட் டேட்டா ஆக்சஸில் இருக்கேன். இப்போ யூசருக்கு என்னென்ன டேட்டா ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா இங்கே செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் வந்து ஆளில் வச்சுக்கோங்க. யூசர் வித் டேட்டா ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதில் யூசர் நேம் நம்ம என்டர் பண்ணோம். நம்ம யூசர் நேம் சாம்பிள் யூசர் கொடுத்துட்டு சர்ச் பண்ணேன்னா இருக்கா, நம்ம யூசருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்றது இங்கே செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூசருக்கு ஆக்சஸ் வேண்டாம் அப்படின்னா ரிவோக் டேட்டா ஆக்சஸ் அசைன்மெண்ட்டுன்னு இருக்கும். இது கொடுத்தா இந்த ஆக்சஸை ரிவோக் பண்ணிடலாம் கொடுத்தது. இப்போ ஆளுக்கு எல்லா செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸும் பார்க்கணுன்னா ஆளில் வச்சுக்கலாம். இதே ஸ்பெசிஃபிக்காக லெஜருக்கு மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா லெஜர் கொடுத்தேன்னா கொடுத்துட்டு அந்த யூசர் நேமை சர்ச் பண்ணி இப்போ சர்ச் கொடுத்தேன்னா வெறும் லெஜர் இருக்க செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். அது மாதிரி நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு, ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு டேட்டா ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஹெல்டாப் ரன் பண்ணணும். இனிஷியல் யூசர்ஸில் இருக்குல்ல
ரன் யூசர் அண்ட் ரோல் சிங்க்ரனைசேஷன். இதை சப்மிட் பண்ணோன்னா லேட்டஸ்ட் சேஞ்சஸ் எல்லாமே சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் ரன் ஆகி சக்ஸஸ் ஆனோடனையும் நம்ம இது போட ஆரம்பிச்சிடலாம் ஜேர்னல்ஸ். பிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இது. பிளாக்டு. ஓகே, நான் ஒரு சில இதில் இன்ஸ்டன்ஸில் பிளாக் ஆகும், இல்லை சக்சீட் ஆகும். நம்ம பெட்டர் சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுத்தது லேட்டஸ்ட் சேஞ்சஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிடும் இன்ஸ்டன்ஸில். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்டிங். ஓகே, இதில் அக்கௌண்டிங், ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். நெக்ஸ்ட்டு இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா ஆக்சஸ் செட்டில் பாருங்கள், மேலே நம்மளோட பிரைமரி லெஜர் இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்தோம்னா அக்கௌண்டிங் மானிட்டர்ஸில் இங்கே பட்ஜெட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே தான் காட்டும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அக்கௌண்டிங் மானிட்டரில். நெக்ஸ்ட் இன்டர் கம்பெனி ட்ரான்சாக்ஷன்ஸ் இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல்ஸ்லாம் இங்கே தான் காட்டும், இந்த பேஜில் தான். இந்த இது வந்து ஓவரால் மாதிரி இந்த ஜென்ரல் லெஜரில் என்னென்னலாம் இது பண்ணியிருக்கீங்களோ அது ஃபுல்லாக இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஸ்டேட்டஸ். இங்கே தான் நீங்கள் க்ளோசிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இப்போ இந்த இதில் நம்மளோட பிஎல் இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த் ஏப்ரல் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஏப்ரல் 26 கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெவர் ஓப்பனில் இருக்கும் ஜென்ரல் லெஜரில். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பீரியட் ஓப்பன். பீரியட் ஓப்பன் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும் லெஜருக்கு. இந்த பேஜ் வந்துட்டு பீரியட் க்ளோஸ்ன்றதில் பீரியட் ஓப்பன். இப்போது ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ப்ராசஸ் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் இதில் ஏப்ரல் 26 ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு பீரியட் ஓப்பனு. இது வந்து ஓப்பன் ஸ்டேட்டஸ். பென்சில் ஐக்கான் இருக்கிறது ஃபியூச்சர் என்ட்ரபிள். ஏன்னா ஒன் பீரியட் தான் ஃபியூச்சர் என்ட்ரபிளாக வச்சோம் ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில். அதனால் நெக்ஸ்ட் இந்த பீரியட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். மே மந்த்து தான்ல. இதை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் பீரியட் இருக்குல்ல, இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்து மே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் டார்கெட் பீரியடுன்றது நீங்கள் இப்போ ஜூன் ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதில் நான் மே 27 கொடுத்தேன்னா மே 27 வரை ஓப்பன் ஆகிடும். இன் பிட்வீனில் இருக்க எல்லா பீரியடுமே டார்கெட் பீரியடுன்றது. அது ஸ்பெசிஃபிக்காக இந்த பீரியட் மட்டும் ஓப்பன் பண்ணால் இதை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் பீரியட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 2 பீரியட் ஓப்பனில் இருக்குது. இப்போ பீரியடை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இங்கே க்ளோஸ் பீரியட் இருக்குல்ல, க்ளோஸ் கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். இதான் பீரியட் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். டன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேனல்ஸ் பார்ப்போம். இது அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் பேஜ் இதுதான்.
நெக்ஸ்ட்டு ஜேர்னல்ஸ் என்டர் பண்ணுறது எல்லாமே இங்கே ஜேர்னல்ஸ் இருக்குல்ல, இந்த பேஜில் தான் ஜேர்னல் என்டர் பண்ணுவோம். இந்த இது நம்ம அக்கௌண்டிங் மானிட்டரிங் ஜென்ரல் ஜென்ரல் ஜேர்னல் அக்கௌண்டிங் பேஜ்லேயே உங்களுக்கு இது வந்திருக்கும். ஜேர்னல் மானிட்டரிங் பேஜில் இந்த இது. ப்ரோ அதுலயே அப்படியே என்ட்ரி போடலாமா? ஆக்சஸ் கட்சிஸ்ல அப்படியே போடலாம்ல? புரியலை? இல்ல இப்போ இதுல அப்படியே என்ட்ரி போடலாம், போட முடியுமா? போடலாமே. ஒரு இதில் போட கவுண்ட் மட்டும் முடியாது. காட்டுறீங்களா? இல்ல ஜென்ரல் நான் அக்கௌண்டிங் பார்க்கறேன். ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டில் எதுவும் போட முடியாது. இதில் ஓகே. ஒன்ஸ் என்டர் பண்ணுற சேனல்ஸு இந்த பீரியட் டு இந்த பீரியட் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் எத்தனை சேனல்ஸ் நமக்குள்ள வந்திருக்கு இந்த மந்த்து அப்படின்றது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அங்கே போய் பார்க்க தேவையில்ல, இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். ஓகே, அதுதான் இந்த பேஜ் ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டுன்றது. காமனாகவே டேஷ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் லெஜர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே அக்கௌண்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்டிங் குரூப்ஸ்லாம் வரும், க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இதில் பார்த்துக்கலாம். இது பட்ஜெட்டிங்க்கு மட்டும் இந்த அக்கௌண்ட் மானிட்டர்ன்றது. இன்டர் கம்பெனி இருந்தால் அதோட டிரான்சாக்ஷன்ஸ் எது நியூவாக வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்கும். இம்போர்ட்டில் எதுவும் எரர் ஆச்சு நீங்கள் என்டர் பண்ணுற சேனல்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கும். ரெக்வயரிங் அட்டென்ஷனில் என்ன இருக்கும், அப்ரூவல்ஸ்லாம் இருக்குல்ல, அப்ரூவுக்காக வெயிட் பண்ணும், பெண்டிங் அப்ரூவலுக்காக சேனல்ஸ், அதெல்லாம் இங்கே அட்டென்ஷனில் வரும். சேனல்ஸ்லேயும் அதே தான். இன்கம்ப்ளீட்டில் என்ன இருக்கும்னா, நீங்கள் சேனல்ஸ் என்டர் பண்ணியிருப்பீங்க மேனுவல் என்ட்ரிலாம் போட்டால், அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தா இன்கம்ப்ளீட் ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே காட்டும். எரர்ஸ் இருந்தால் அது இங்கே காட்டும். அதுதான் இந்த பேஜஸ். நெக்ஸ்ட்டு சேனல்ஸ் என்டர் பண்ணணுன்னா சேனல்ஸில் தான் போகணும். இப்போ நான் எந்த ப்ரோ ஒரு சேனலுமே என்டர். எக்ஸாம்பிள் என்ட்ரி மட்டும் பண்றீங்களா? பார்க்கணும் எனக்கு. ம் 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 ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த ஜேர்னல் என்டர் பண்ணுற பேஜில் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கும். க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே டாஸ்க் இருக்குல்ல, டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதெல்லாம் டாஸ்க்ஸ் இருக்கும். இவ்வளோ இது ஜேர்னல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே க்ரியேட் ஜேர்னல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஜேர்னல் இம்போர்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜேர்னல் இம்போர்ட் ஜேர்னல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட்ஸில் இம்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போது ஜேர்னல் க்ரியேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் ஜேர்னல். க்ரியேட் ஜேர்னல் கொடுத்தோன்னையும் ஜேர்னல் பேஜ் தான். உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஜேர்னல் க்ரியேட் பண்ணுறதில்ல. பேட்ச்சு, ஜேர்னல் லைன்ஸு, ஜேர்னல், இந்த 3 தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 3 பார்ட் இருக்கும். இந்த 3ல் நீங்கள் பேட்ச் க்ரியேட் பண்ணி ஜேர்னல் அப்லோட் பண்ணலாம். எப்படின்னா, இந்த பேட்ச் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு அது மாதிரி ஆஃபீஸ் ரெண்ட்டு அது மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு பேட்ச்க்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஜேர்னல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு பேட்சுக்கு ஒரு சேனல் கூட மெயின்டைன் பண்ணலாம். அது நான் எப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு லைன்ஸில் நீங்கள் டெபிட் அண்ட் கிரெடிட் அக்கௌண்ட்ஸு என்டர் பண்ணணும். ஓகே, நான் சேனல் என்டர் பண்ணுறேன். பேட்ச் வந்து பேட்ச் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறது, ரெண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறேன் பேட்ச்சு. நெக்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜூன் இருக்கும், ஆனால் ஜூன் என்டர் பண்ணால் ஃப்யூச்சர்னு வரும். 2 பீரியட் ஓப்பனில் இருக்கனால மே டிஃபால்ட்டாக வந்துடுது, ஏன்னா மே தான் இந்த மந்த்துனால. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே பேட்ச் நேம்ஸ் வரும். இந்த இடத்துல இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நான் ரெண்ட்டுன்னு சூஸ் பண்ணுறேன். இது மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி. இந்த லெஜரில் வந்து நம்மளது மட்டும்தான் காட்டும், ஏன்னா நம்ம லெஜருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், டேட் ஆக்சஸ். அக்கௌண்டிங் டேட்டு, டுடே டேட், சிஸ்டம் டேட் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு கேட்டகிரி பார்த்தீங்களா, இங்கே தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா அக்ரூவல்ஸா இங்கே நிறையா கேட்டகிரிஸ் இருக்கும், ஜேர்னல் கேட்டகிரிஸ். இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே அதர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரெண்டல் இருக்காது. இல்லை, ரெண்டல் வேணும்னா நம்ம கேட்டகிரிஸ் போயிட்டு க்ரியேட் பண்ணிட்டு வரணும். கேட்டகரிஸு இந்த மாதிரி எல்ஓவிஸில் வர வேல்யூஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன். நான் ரெண்டலுக்கு எதுவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரெண்டலுக்கு நான் க்ரியேட் பண்ணல அக்கௌண்ட்டு. அதனால நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஓகே, அதனால் இந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு. ஓகே, சம்திங் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஜேர்னல் பேஜ். டிஎஃப்எஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ம். ஒரு என்ட்ரி போடும்போது இந்த அக்கௌண்ட் கீழே ஒன்று செலக்ட் பண்ண பாத்தீங்களா, கம்பெனி டிபார்ட்மெண்ட், இது ஒரு வாட்டியே பண்ணணுமா நம்ம என்ட்ரி போடும்போது? ஆமாம் ப்ரோ, இது நம்ம கொடுக்கணும். ஓ, இது டிஃபால்ட்டா வந்து பண்ண முடியாதா? இப்போ இது பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரி போடுற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல? செட் பண்ணலாம் எண்ட் யூசருக்கு. இப்போ இந்த யூசருக்கு டிஃபால்ட்டாக கம்பெனி, இது இந்த அக்கௌண்ட் இது மட்டும்தான் வரணுன்றது நம்ம செட் பண்ணலாம். எப்போனா எண்ட் யூசர்ஸ்க்கு ம். இது மட்டும்தான் போடுற மாதிரி ஒர்க் இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த ஓகே. கம்பெனி அந்த டைம்ஸில் நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நம்ம செட் பண்ணணும். இல்லாட்டி அலையாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அலியாஸ் கிரியேட் ஓ. பண்ணி கொடுத்துட்டோம்னா இப்போ மந்த்லி மந்த்லி அது இந்த சேனல் என்டர் பண்ண போகிறோம் நமக்கே தெரியும். எதுக்குன்னா இப்போ இபி பில்ஸ்லாம் வருது, எலக்ட்ரிக்கல் பில்ஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் நம்ம மந்த்லி மந்த்லி பண்ணுறோம். அதெல்லாம் ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அவங்களால சும்மா ஒரு வாட்டியும் ரெண்டு யூசர்ஸ் இதை என்டர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அலியாஸ்னு ஒன்று இபி பில்ஸ் அது மாதிரி போட்டு கிரியேட் பண்ணி அதில் இந்த என்னென்ன காம்பினேஷன் வேணுமோ அதை அட்டாச் பண்ணிட்டோன்னா சிஸ்டம் டிஃபால்ட்டாக அந்த அலியாஸ் நேம் அவங்க சூஸ் பண்ணால் போதும், அதை எடுத்துக்கும். இந்த ஐ திங்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் சேனல் பேஜில். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் என்ட்ரி விழுக மாட்டேங்குது. சரி, விடுங்க ப்ரோ, அதை ஸ்கிப் பண்ணிருங்க. எனக்கு கிளியரா இல்லை புரிஞ்சிச்சு நீங்க எப்படி என்டர் பண்ணுவீங்கன்னு. இல்லை இல்லை, இருங்க இருங்க பார்க்குறேன். டிஎஃப்எஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க லைன் லெவலில். இப்போ இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம வந்து லெட்ஜர் கிரியேட் பண்றோம்னா, இப்போ வேற ஒருத்தவங்க ம். இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆகுமா இந்த ஒரே ஆமாம் ப்ரோ, பேஜில்? ஏன்னா இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தானே, எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இப்போ இங்கே பாருங்கள் செகண்ட் லைன் நமக்கு விழுகவே மாட்டேங்குது. இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரெண்டு லைன் எனேபிளில் இருக்கும். ஓகே. இந்த லைனே ஓ, உங்களுக்கு எனேபிள் ஆக மாட்டேங்குது. இப்போ இதே கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க பேஜ்ல ஒண்ணுமே இருக்காதுல்ல, நம்ம மட்டும் தானே இருப்போம் அந்த ஆமா, இதுல. அதனால உங்களுக்கு நம்ம இப்ப பண்ணதை விட ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிரும். நிறையா ப்ராசஸ்லாம் டக்குன்னு ரன் ஆகும். ஓ, இதுல லேக் மாதிரி ஆகாது. டைம். ஆமா, டைம் ஆகாது. ஓகே, ஓகே. இன்ஸ்பெக்ட். ஓகே, எரர் எதுவும் இல்லை. பேலோட் கரெக்டாக தான் ஜென்ரேட் ஆகுது. வியூ சோர்ஸ்.
ரெஸ்பான்ஸில் ஹெட்டர். ஒரே நிமிஷம் ப்ரோ. டிஎஃப் என்ன பற்றி? இதான் 4 C's ப்ரோ. என்னென்னா இங்கே பாருங்க. அக்கௌண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கன்வென்ஷன் மெத்தடு, கரன்சி, டேட் என்ட்ரு பண்ணுறோம்ல, இந்த டேட்ஸ் தான் உங்களுக்கு 4 C's. கேலண்டர், கரன்சி எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் சேவ் மட்டும் கொடுக்குறேன். ஆகாது, நேம்ஸ் இல்லைனால எரர் வரும். ஓகே. begin to one end plan. பாருங்க ப்ரோ, இப்போ ஒவ்வொரு ஒரு லைன் தான் எனேபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ம். ஓகே. ஆட்ரோ ஆட்ரோ கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இப்போ கிளிக் பண்ணால் இந்த ரோஸ் எனேபிள் ஆகுது. நெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன் செக்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட் இன்னொரு ஆட்ரோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனேபிள் ஆகுது. ஓகேவா ப்ரோ? அதான் யூஐயில் ஓகே ஏதோ ப்ரோ. இஷ்யூ. சம்டைம்ஸ் ஆப்ஸ் இப்படி ஆகும் ப்ரோ. அது நம்ம பண்ணனாலன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ஸ்லோவாக இருக்கும் ஆப்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, அக்கௌண்ட்ஸ் விழுந்துச்சு, அமௌண்ட் இல்லை. அதாவது கீழே ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இங்கே போடுறேன், ஆனால் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஏன் கிரெடிட் அப்படி? அதான் சம்திங் ஓகே. ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியல. எந்த இதில் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு எரர் எரர் அவுட் வேறு. ஓகே. ஓகே ப்ரோ, இந்த இன்ஸ்டன்ஸ் இஷ்யூ தான் அது, நம்ம இஷ்யூ இல்லை. ஓகே, நீங்கள் புரியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல கீழே, அதில் ம். கான்ஃபிகர் பண்ணிட்டு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு ஓகே. பண்ணால் டெபிட் அக்கௌண்ட் இங்கே, கிரெடிட் அக்கௌண்ட் இங்கே விழுவும். கரெக்டாக? ம். கிரெடிட்னா உங்களுக்கு ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் போடும்போது நம்ம அக்கௌண்ட் வந்து கீழே கிரெடிட்டில் வந்துடும், டெபிட்டில் வந்து ம். ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வந்துடும். கரெக்டா? ஏன்னா நம்மகிட்ட ஓகே. இருந்த அமௌண்ட் வெளியே போகுது, அது கிரெடிட்டில் வரும். ரெண்ட் அவங்களுக்கு டெபிட்டில் போகிறதுனால, டெபிட் மீன்ஸ் கம்ஸ் இன் தானே, அவங்களோட அக்கௌண்ட் ரெண்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரு பண்ணிட்டு என்னென்ன பண்ணணும்னா, அதுதான் உங்களுக்கு சொல்லணும் ப்ரோ. என்ட்ரு பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்றது சேவ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட்டில் இருக்குல்ல, இங்கே பாருங்கள். நீங்கள் சேவ் மட்டும் பண்ணிட்டு வந்தால் இன்கம்ப்ளீட்டில் இருக்கும் ஸ்டேட்டஸ்.
இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் அந்த மானிட்டரிங் டேஷ்போர்ட் காட்டினல அந்த அக்கௌண்ட் மானிட்டரிங் டேஷ்போர்டில் பார்த்தா இன்கம்ப்ளீட்டில் இந்த நம்ம சேனல் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கிளிக் பண்ணால் போஸ்ட் ஆகும். அன்போஸ்டட்னு இருக்குல்ல, இது வந்து போஸ்ட் ஆகும். ஓகே, நான் இல்லாட்டி இன்னொன்று ட்ரை பண்ணுறேன். யூஎஸ் ஒன்று எடுத்து இந்த இன்ஸ்டன்ஸில் பகு சேனல் லைன்ஸ் மேனேஜ். லைன் மேனேஜ் சேனல் லைன் ரூல்ஸ். ப்ரோ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகலையா? என்கிட்ட கேக்குதா? ஹலோ சார். ரெண்டுமே அவன்கிட்ட லிங்க் இருக்கே டமீம் கிட்ட. ஓகே சார், இந்த நான் செக் பண்ணுறேன் சார் இன்னொரு இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஜென்ரல் அக்கௌண்டிங் ஜேர்னல்ஸ் போகிறேன். கிரியேட் ஜேர்னல். ஜேர்னல் பேஜஸ். ஓகே, எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஜேர்னல் நேம் கொடுக்குறேன்.
ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கோங்க நேமு. நெக்ஸ்ட்டு பிஎல் வந்து நான் இது வேறு இன்ஸ்டன்ஸ்னால நான் கான்ஃபிகர் பண்ணல, ஏசிஎல் பிஎல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அக்கௌண்ட்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 செக்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பிரைமரி லெஜருக்கு. அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். பேபிள். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுவும் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே, இதில் இவ்வளோதான் இருக்குது. நான் ஃபர்னிச்சர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போது இதான் என்ட்ரி விழுகும். இது எதுக்காகனா நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பெய்டுன்னு போட்டுடலாம். ஆ இதில் ஜேர்னல் என்ட்ரி விழுகுது. அது லைன் லெவலில் ஏதோ செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது போய் பார்த்தோன்னா நம்ம திரும்ப அவங்க பண்ண சேஞ்சஸ் யாருன்னு பார்த்துட்டு அதை ரிவர்க் பண்ணிட்டோம்னா இது மாதிரி நமக்கு என்ட்ரி விழுக ஆரம்பிச்சிடும் ஜேர்னல் லைன்ஸில். இதில் அக்கௌண்ட்ஸ் காம்பினேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு 4Cஸில் ஐஎன்ஆர் கரன்சி வந்துடும். இது சிஓஏ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் தான் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் மெத்தட் கொடுத்தோம்ல, கன்வென்ஷன் மெத்தடு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேட். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே நான் சேவ் கொடுக்கணும். கேட்டகரி சூஸ் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு. இதில் அதர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதர்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்தேன்னா சேவ் ஆகிடும். ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே கேன்சல் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கும். நான் கம்ப்ளீட் கொடுத்தேன்னா ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டில் வந்துடும். ஜேர்னலும் சேவ் ஆகிடும். இப்போ ஸ்டேட்டஸ் பாருங்கள், போஸ்டர் வந்து அன்போஸ்டரில் இருக்குது. ஒன்ஸ் இது போஸ்ட் பண்ணிட்டேன்னா ஜேர்னல் போஸ்ட் ஆகிடும். ப்ராசஸ் ரன் ஆகிடும் பேக் எண்டில், ஷெட்யூல் ப்ராசஸில். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆகிடும் இந்த ஜேர்னல். இப்போ போஸ்ட் பண்ணிட்டோம்